சிம்மராசி என்பர்களே, சனிப்பெயர்ச்சி எவ்வாறாக அமையப்பெறுக போகுது. இப்போ அஷ்டம சனியில் வீழ்ச்சிங்கிறது நான் இந்த வீழ்ச்சியிலேருந்து நான் விடுபட முடியுமா சார்? ஒன்று சொல்கிறேன், அஷ்டம சனிங்கிறதுனால பயப்பட வேண்டாம். அதே சமயத்தில் சின்ன சின்ன தொந்தரவுகளை கண்டு பயப்பட வேண்டாம். ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும், மீண்டு தான் வந்தாகணும். மீண்டு வந்துடுவீங்களா? வந்துடுவீங்க. இப்போ ஜீவனாதிபதி சனி பகவான் அஷ்டமத்தில் போகிறாருன்னு வச்சுங்களேன். ஒன்லி ஃபார் த ஜீவனம். ஜீவனம்னா என்ன? உங்களுடைய ரெவன்யூ மட்டும்தான் பாதிக்கும். எக்ஸ்பெஷலி நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு 10 to 15% ரெடியூஸ் ஆகலாம். வேறு ஒன்றும் ஆகாது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு உடல் ரீதியாக வராது. சரி, நட்பு ரீதியாக வராது, உறவு முறையில் வராது. இதில் தான் வரும், இதில் மட்டும்தான் வரும். ஏன் வரும்? அவர் அஷ்டமத்தில் இருக்கார். எங்கே பார்க்குறாரு? உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில் ஸ்தானத்தை பார்த்து விவகாரம் இதில் வரும், அதில் தான் வரும். ஆகையினால வாக்குகளை கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கும். அப்போ இவர் செய்ய வேண்டியதை அவர் செய்ய வேண்டியதா? அப்படி யார் செய்யணும்? அப்பா செய்கிறத புள்ள செய்ய வேண்டியதை, புள்ள செஞ்சதை அப்பா செய்ய வேண்டிய கட்டாயம் பண்ணும். புள்ள நஷ்டமாயிட்டான், அந்த பணத்தை அப்பா ஈடுகட்ட வேண்டிய கட்டாயம். சிம்மராசிக்காரில் என்ன இருக்கும்? வழக்கமாக போகும். சனி பகவான் அஷ்டமஸ்தானங்கிறீங்க, அஷ்டமத்தில் இதுதான் வரும். தொழிலில் கொஞ்சம் கவனமாக ஒரு அப்ஸ் அண்ட் டவுனாக இருந்தால் பயந்துக்க வேண்டாம். இருக்கட்டும், ஒரு பர்சன்டேஜ் போகட்டும், திரும்ப வரும்போது அவர் கொடுத்துருவார். இதுதான் உண்மை. ஆரோக்கிய ஸ்தானங்களில் இரவு நேர பிரயாணங்களை முடிந்த அளவுக்கு தவிர்த்துருங்க. இரவு நேர பிரயாணத்தினால ஆரோக்கியம் கெடும். கல்வி பருவத்தில் இருக்கிறவங்களும் அவங்களுடைய எஜுகேஷன் அதிக ஸ்டெப் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் திருமணங்களை தவிர்த்து, அல்லது திருமணம் நடந்தால் அதற்குரிய தேவையான கிரகங்கள்லாம் அங்கே ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணலாம். வணக்கம் நேயர்களே, இது சனிப்பெயர்ச்சி பலன்கள். காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரஜோதயாது என்று சொல்லக்கூடிய சனீஸ்வரனுக்கான காயத்ரி இது. இந்த காயத்ரி மந்திரத்தை சொல்லி தொடங்குகிறோம். உலக நன்மை கருதி எல்லாம் வல்ல பரம்பொருள் பரமேஸ்வரனுடைய பூர்ண அருளை பெற்று, அவர் அருளை பெற்ற சனி பகவான் எல்லா விதமான இகபர சுகங்களை சர்வ ராசிகளுக்கும் சர்வ ஜீவராசிகளுக்கும் அனுக்கிரகம் செய்ய வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தோடு இந்த பதிவினை மக்களாகிய உங்களுக்கு வழங்குகிறோம். நேயர்களே, சனிப்பெயர்ச்சி நடக்கக்கூடிய காலம் என்ன? சனிப்பெயர்ச்சி வரக்கூடிய 2025 மார்ச் மாதம் 29 இரவு சனிக்கிழமை அன்றைய தினம் அமாவாசை முடிந்து பிரதமை இல்லை உத்திரட்டாதி நட்சத்திரம் முடிந்து ரேவதி நட்சத்திரத்தில் முதலாவது பாதத்தில் சனி பகவான் சஞ்சாரம் செய்கிறார். அப்படின்னா என்ன? இயல்பா மீனராசிக்கு கும்பராசியிலேருந்து சஞ்சாரம் செய்கிறார். எவ்வளவு நாளைக்கு இங்கே இருப்பார்? 2.25 வருடம் இருக்கிறார். 3/6/2027 முடி அங்கே தான் இருக்கார். 3/6/2027 முடி 3/6/2020 மறுபடியும் ஒரு சனி பெயர்ச்சி. ஸோ இது திருக்கணிதமா வாக்கியமா? திருக்கணித அடிப்படையில் செய்யக்கூடிய நடைபெறக்கூடிய நிகழக்கூடிய சனி பயிற்சி. இப்போ திருக்கணிதமா வாக்கியமாங்கிறது ஒரு பெரிய ஒரு விவாதம் இருக்குது. ஆனால் அந்த இடத்துல நம்ம போகக்கூடாது. ஏன் போகக்கூடாதுன்னா, திருநள்ளாறு அப்படிங்கிறது பிரசித்தி பெற்ற ஸ்தலம். அந்த ஸ்தலத்தில் 6/3/2026 சனி பயிற்சி அப்படின்னு அவங்க வெளியிட்டிருக்காங்க. இப்போ அதுவா இதுவாங்கிற ஒரு கன்ஃபியூஷன் மக்களுக்கு வர்றது ஒரு யதார்த்தமானது. ஆனால் திருக்கணித பஞ்சாங்க அடிப்படையில் நிகழக்கூடிய இந்த சனி பெயர்ச்சி, திருக்கணித பஞ்சாங்கத்தை ஃபாலோ பண்ணக்கூடிய அத்தனை பொதுஜனங்களும் ஜோதிடர்களும் இதைத்தான் சனி பெயர்ச்சி என்று சொல்வார்கள். இதை தான் நான் வழக்கப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. சனி பெயர்ச்சி கண்டிப்பாக மார்ச் 29 இரவு 9:44 2025 ஆண்டு நிகழக்கூடிய சனி பெயர்ச்சி 2027 ஜூன் மாதம் 3ஆம் தேதி முடிய கண்டிப்பாக மீனராசியில் சனி பகவான் பிரவேசம் செய்வார். இதுதான் கரெக்டா அப்படின்னு கேட்டால், உலகளாவி இருக்கக்கூடிய திருக்கணித அடிப்படையிலேயே எல்லா விதமான விஞ்ஞானபூர்வமான பதிவுகள் இதை ஏற்படுத்தி கொள்கிறது. அதனால இதை பொதுமக்களாக இருக்கிற நீங்கள் ஏற்றுங்க. பலன்கள் எது சார் வரும்னா, கண்டிப்பாக திருக்கணித அடிப்படை தான் பலன் வரும். சுவாமியை எப்போ வேணாலும் கொண்டாடலாம். வருஷம் 365 சனி பகவானுக்கு நம்ம வழிபாடு நடத்தலாம், அவரை ஆராதிக்கலாம். அதில் மாற்று கருத்தே இல்லை. பட் ஜாதகத்தில் நமக்கு எப்போலேருந்து அந்த பலன்கள் நமக்கு தரும் அப்படின்னா, கண்டிப்பாக மார்ச் மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே அந்தந்த ஆதிபத்திய பலனுக்கு தகுந்த மாதிரி
சனி பகவானுடைய பலன்கள் அமையும். மாற்றமே இல்லை. ஆகினால இதுதான் உறுதி, இதுதான் சிறப்பானது. என் கருத்துக்களை பின்பற்றக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் இதை பின்பற்றி வாழ்க்கையில் வசந்தம் அடையுங்கள், சந்தோஷம் அடையுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள் என்று சொல்லி, சிம்மராசி என்பர்களே, சனிப்பெயர்ச்சி எவ்வாறாக அமையப்பெறப் போகிறது அப்படின்னா, வரக்கூடிய 29 மார்ச் 2025 சனி பகவான் உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தில் வராரு. இது நாள் வரல 7ஆம் இடத்துல இருந்தார். சிம்மராசி என்பர்கள், சிம்மராசி அப்படின்னா மகம், பூரம், உத்திரம் முதலாவது பார்த்தவங்க சிம்மராசி. சூரியனுடைய ராசி, சூரியனுடைய ராசிக்கு சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் வரார். 6ஆம் வீட்டுக்காரன் 7ஆம் வீட்டுக்காரன் யதார்த்தமாக ஆரம்பத்திலேருந்தே உங்களுக்கு சனி பகவான் 6க்கும் 7க்கும் வேண்டியவர். அவர் அஷ்டமஸ்தானத்தில் போகிறார். இப்போ அந்த அஷ்டமஸ்தானத்தில் போகலாமாங்கிற ஒரு கேள்வி வரும். ஏற்கனவே குருவும் 10ல் இருக்கிறாரு. அவர் மே மாதம் மாறி 11 வந்தவரை நல்ல பலன், அதை விட்டுருவோம். இப்போ நம்ம சனியோடைய அஷ்டமத்தை மட்டும் பேசுவோம். அஷ்டமஸ்தானத்தில் சனி பகவான் சுகமான பலனை தர முடியாது அப்படிங்கிற ஒரு தீர்மானமான முடிவு ஜோதிடத்தில் இருக்கு. சரி, அப்போ சிம்மராசிக்காரெல்லாம் வீட்டிலே உட்காந்துக்கிறதா? இந்த 2.5 வருஷம் 2.25 வருஷம் 2027 ஜூன் மாதம் 3ஆம் தேதியில் வீட்டிலே உட்காந்துக்கிறதா? அதுக்கு அப்படி அர்த்தம் எடுத்துக்க முடியாது, அர்த்தம் எடுத்துக்கூடாது. யதார்த்தமான ஒர்க்கை நம்ம யதார்த்தமாகவே புரிஞ்சு எடுத்துக்கணும். சில விதமான அப்ஸ் அண்ட் டவுன் நம்ம ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். என்ன அப்ஸ் அண்ட் டவுன்? ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறார் ஒரு வியாபாரத்தில் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு 80,000 ரூபா கிடைக்கும். இது எல்லாமே உங்கள் மன திருப்திக்காக சொல்லக்கூடிய வழிகாட்டுதல். ஒரு எக்ஸாம்பிள், உதாரணம். ஒரு நல்ல வேலையில் இருந்தார். அந்த வேலை அவருக்கு சௌரியப்படலை, ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்துட்டாங்க. முதல்ல இருந்த வேலையில் ஒர்க்லோடு கம்மி, இப்போ இருக்கிற வேலையில் ஒர்க்லோடு அதிகம். இவ்வளோதான். அந்த ஊர் எனக்கு பிடித்தமான ஊராக இருந்தது. இந்த ஊர் கொஞ்சம் அசௌக்கியமாக இப்போ டிரான்ஸ்போர்ட்டிங்கில் எனக்கு கொஞ்சம் சிக்கல் இருக்குது. இது நான் போய் நல்லா தான் ஓட்டிகிட்டு இருந்தேன். நான் கொஞ்சம் தடுமாறிட்டேன். அதனால் சின்ன ஒரு உராய்வு ஏற்பட்டுச்சு, சின்ன ஒரு விபத்து நடந்து போச்சு. நடக்கும். அதனால் 10 days 15 days 1 month நான் ரெஸ்ட்டில் இருக்க வேண்டிய கட்டாயம் இருப்பீங்க. நான் ரொம்ப நல்ல உறவுகளில் இருந்தேன். அவங்க மன வருத்தத்தோடு பேசிட்டாங்க. அதனால் அவர்கிட்ட நான் பேச்சுவார்த்தையில் இல்லை. 6 மாதம் 1 வருஷம் நீங்கள் அந்த சஃபரிங் பேசி தான் நீங்களாக இருந்தாலும் மற்றவங்க. இதெல்லாம் நெகட்டிவிட்டி தான். இப்போ அதை கண்டு நம்ம என்ன பண்ணலாம்? நம்மளை தயார்படுத்திக்கலாம். எப்படி தயார்படுத்திக்கலாம்? இதெல்லாம் தான் சொல்லிட்டேன். உங்களுக்கு டிபுடேஷன் போடுவாங்க, போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். ரொம்ப நல்லா பழகிட்டு இருக்காங்க, 20 வருஷமாக நல்லா பழகிட்டு இருக்குங்க. அவங்க மேல் ஆஃபீஸர் கீழ் ஆஃபீஸ் இருந்தாருங்க. அவர் என்ன பேர், நான் 20 வருஷமாக அந்த கடையில் ஒர்க் பண்ணுறேன், அந்த ஷாப்பில் ஒர்க் பண்ணுறேன், அந்த நிறுவனத்தில் ஒர்க் பண்ணுறேன். அவர் என்னை கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசிட்டாரு, அதனால் எனக்கு வருத்தம் இருக்கும். இதெல்லாம் தான் அஷ்டம சனி. அதனால் பயந்துக்கணும்னு நம்மளுடைய வேலையை விட்டுடவோ அல்லது வேலையிலேருந்து வெளியில் வந்துடுவோ ஒரு பனிஷ்மெண்ட்டு, இல்லைப்பா நீ வராத நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 15 days 1 month உங்களுக்கு பனிஷ்மெண்ட் ஆகலாம். திரும்ப அவரே உங்களுக்கு கூப்பிடக்கூடிய வாய்ப்பு வரலாம். இல்லை இதை விட பெட்டரான ஒரு வேலைக்கு நீங்கள் போகக்கூடிய வாய்ப்புகளை ஒரு காலகட்டம் உங்களுக்கு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு வேலையை கொடுக்கலாம். அந்த வேலை உங்களுக்கு ஏதாவது விதத்தில் ஒன்று வேலையோடைய பலு அதிகமாக இருக்கலாம், இல்லை பொருள் வர்க்கையில் கொஞ்சம் சஃபரிங்கில் ஒரு 25,000 சம்பாதிக்கிறேன், ஒரு 30,000 சம்பாதிக்கிறேன், அந்த ஒரு தொகையில் எனக்கு ஒரு 5,000 10,000 நஷ்டம் அப்படின்னு சொல்லக்கூடியதை உருவாக்கலாம். இதற்கு எதுவுமே உங்களுக்கு முழுமை பெறாத ஒரு சின்ன உதாரணங்கள் இதெல்லாம். இப்போ அஷ்டம சனியில் வீழ்ச்சிங்கிறது நான் இந்த வீழ்ச்சியிலேருந்து நான் விடுபட முடியுமா சார்? ஒன்று சொல்கிறேன், அஷ்டம சனிங்கிறதுனால பயப்பட வேண்டாம். அதே சமயத்தில் சின்ன தொந்தரவுகளை கண்டு பயப்பட வேண்டாம். ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும், மீண்டு தான் வந்தாகணும். மீண்டு வந்துடுவீங்க. போய் சார், பொருள் செயற்கைங்கிற ஒரு காலம், செயற்கையான பொருள் விரயங்கிறது ஒரு காலம். இப்போ நமக்கான இயற்கையை சேர்ந்தது கொஞ்சம் விரயமாகட்டுமே. நீங்கள் சொல்லிட்டீங்க சார், நான் அதில் ஃபேஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரியான நீங்கள் சொல்கிறது என் காதில் விழுது. ஆனாலும் கூட வேறு நான் என்ன செய்ய முடியும்? என்னால் என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி வழிகாட்டுதலை மட்டும்தான் செய்ய முடியும். அஷ்டம சனி அப்படின்னா இதுதான் நடக்கும். ஒரு வியாபாரத்தில் என்னுடைய ஸ்டாக் அப்படியே தங்கிடுச்சு. அந்த ஸ்டாக் கொஞ்சம் நாளானா அதுக்கு ரேட்டு தள்ளி கேட்பாங்க. அதனால் கொஞ்சம் பர்சன்டேஜ் வைஸ் எனக்கு லாஸ் ஆகும். ஸ்டாக் வச்சுருந்தேன், இந்த ஸ்டாக் ஒரு சாட்டிஸ்ஃபைடாக விலை ஏற்றம் இல்லை, இறங்கிடுச்சு. நான் ஏறும்போது வாங்கினேன், இப்போ இறக்கமாக இருக்குது. இதனால் இருக்கக்கூடிய ஒரு பர்சன்டேஜ் ஒரு அமௌண்ட் எனக்கு நஷ்டமாகுது, விரயமாக ஆகும். இதெல்லாம் சேர்ந்து தான்
அன்றைக்கே கேட்டான் கொடுக்கல, அன்றைக்கி கேட்காம வச்சுருந்தான், அன்றைக்கி கொடுத்துருந்தா நல்ல லாபத்துக்கு போயிருக்கோம், இன்றைக்கி கேட்கும்போது அந்த லாபம் நமக்கு கிடைக்கல, திடீர்னு வந்து டவுன் ஆயிடுச்சு. இந்த மாதிரியான சிக்கலில் நிறைய சிம்மராசி என்பர்கள் ஈடுபடுவீர்கள். உங்களுக்கு அந்த மாதிரியான பலன்கள் வரும், பயப்பட வேண்டாம். சின்ன 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 ஃபேஸ் பண்ணி தான், சின்ன சின்ன விஷயங்களை நீங்கள் ஃபேஸ் பண்ணி கடந்து வந்து தான் ஆகணும். அதற்கு அடுத்ததாக இப்போ மனக்கசப்புங்கிறது எங்கே வரும் அப்படின்னா, சிம்மராசிக்கு 8ஆம் வீடுங்கிறது சனி பகவான் போகிறார். சனி எங்கே பார்க்குறாரு? திரும்ப உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. சிம்மராசிக்கு 10ஆம் வீடுங்கிறது என்ன? குருவை பார்க்குறாரு. இப்போ குரு எவ்வளோ நாள் இருப்பார்? மே வரல இருப்பார். மேவுக்கு அப்புறம் எங்கே வருவார்? லாபத்தில் வருவார். திரும்ப வந்து சனி பகவானுடைய பார்வை சிம்மராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் வீடுங்கிறது தனுஷை 10ஆம் பார்வையை பார்ப்பார். அப்போ பூர்வ புண்ணியஸ்தானங்கிறது என்ன? 5ங்கிறது என்ன? நம்மளுடைய சுயராஜ்யம், நமக்கு இருக்கக்கூடிய மூதாதையர்கள்டேருந்து இருக்கக்கூடிய நன்மைகள், அதுக்கடுத்து தான் பெற்ற குழந்தைகள் தனக்கு செய்யக்கூடிய நன்மைகள், இதெல்லாம் வரணும் இல்லையா? கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன தடைகளை நீங்கள் சொல்கிற வார்த்தைகளை இம்ப்ளிமெண்டேஷன்ஸ் அங்கே கொஞ்சம் சக்ஸஸ் ஆகாது, அவங்க சொல்கிற வார்த்தையிலேருந்து நீங்கள் கொஞ்சம் அதை டேக் ஓவர் பண்ண மாட்டீங்கிற சின்ன சின்ன ஒரு மன வருத்தத்தை ஃபேஸ் பண்ணித்தான் ஆகணும். அதனால் என்ன ஆகும்? இந்த 2.25 வருஷம் இப்படி வழக்கமாக ஓடி போயிடும், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பட் இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக நடக்குமா அப்படின்னா பர்சன்டேஜ் வைஸ் டிபெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சம் மாறும். என்ன காரணம்? உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் உங்களோட வயதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன தசைகள் நடக்குது, என்ன லக்னம். ஃபார் எக்ஸாம்பிள் சிம்மராசி என்பர்கள் அப்படின்னு வச்சுங்க. சிம்மராசி என்பர்கள் மக நட்சத்திரமாக இருக்கீங்க, ரிஷப லக்னமாக இருக்கீங்க. இப்போ ரிஷப லக்னமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஜீவனாதிபதியே பகவான் சனி தான். இப்போ ஜீவனாதிபதி சனி பகவான் அஷ்டமத்தில் போகிறாருன்னு வச்சுங்களேன். ஒன்லி ஃபார் த ஜீவனம். ஜீவனம்னா என்ன? உங்களுடைய ரெவன்யூ மட்டும்தான் பாதிக்கும். எக்ஸ்பெஷலி நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்களோ அதுலேருந்து ஒரு 10 to 15% ரெடியூஸ் ஆகலாம், வேறு ஒன்றும் ஆகாது. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு உடல் ரீதியாக பாதிப்பு வராது, சரி நட்பு ரீதியாக வராது, உறவு முறையில் வராது. இதில் தான் வரும், இதில் மட்டும்தான் வரும். ஏன் வரும்? அவர் அஷ்டமத்தில் இருக்கார், எங்கே பார்க்குறாரு? உங்களோட தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. தொழில் ஸ்தானத்தை பார்த்து விவகாரம் இதில் வரும், அதில் தான் வரும். ஆகையினால வாக்குகளை கவனமாக கையாள வேண்டிய கட்டாயம் இருக்கும். ஏன்னா சிம்மராசிக்கு 2ஆம் வீடுங்கிறது கன்னியை அவர் பார்ப்பார். எங்கேருந்து பார்ப்பார்? அஷ்டமத்திலேருந்து. அப்போ வாக்குறுதிகள் நிறைவேற்ற முடியாமல் போகலாம் இல்லையா? அப்போ வாக்குறுதிகளை கவனமாக கொடுக்கணும், வார்த்தைகளை கவனமாக பேசணும், கவனத்தை மீறி பேசக்கூடாது, எடுத்தெறிஞ்சு பேசிடக்கூடாது. நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேங்கிற மாதிரி வாக்குறுதிகள் கொடுத்துடக்கூடாது. ஏன் கொடுத்துட்டா விவகார ஸ்தானத்தை நியாயமாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை வந்துடும். அப்போ இவர் செய்ய வேண்டியதை அவர் செய்ய வேண்டியதா அப்படி யார் செய்யணும்? அப்பா செய்கிறத புள்ள செய்ய வேண்டியதை புள்ள செஞ்சதை அப்பா செய்ய வேண்டிய கட்டாயம் பண்ணும். புள்ள நஷ்டமாயிட்டான், அந்த பணத்தை அப்பா ஈடுகட்ட வேண்டிய கட்டாயம் இருக்கும். சப்போஸ் சிம்மராசி அன்பர்கள் அவருடைய குழந்தைகள் வியாபாரம் பண்ணுறாரு இல்லை எதை பண்ணுறாருன்னா அந்த பண்ணக்கூடிய நஷ்டத்தை அவங்க அப்பா காசுலேருந்து கட்டணும். ஏன்? அவர் அங்கே உட்காந்துருக்கிறார் அஷ்டமஸ்தானம். இது ஒரு பக்கம். ஏன்னா சூரியனை வீடுங்கிற சிம்மம் இல்லையா, சனி பகவானுடைய பையன் இல்லையா, இதுதான். அதே மாதிரி இவர் அப்பாவுக்காக செய்ய வேண்டிய சூழலும் வரலாம். இதெல்லாம் நம்ம கவனமாக இதெல்லாம் இப்படி தான் ஆகணும், இப்படி தான் ஆகுங்கிற மாதிரி யாராலையும் தீர்மானமாக சொல்ல முடியாது. இதா இருக்கலாம், மேபி தான். என்ன காரணம்? ஜோதிடமே இடத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்களுக்கு தகுந்த மாதிரி, அவங்க ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு சூக்ஷமமான விஷயத்த அழகாக தெளிவாக நம்ம சொல்ல வேண்டிய கட்டாய வறுமை வழிய நடந்தே தீருங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது. நம்ம கடவுள் அல்ல, ஜோதிடர் கடவுள் அல்ல. அப்படிங்கும்போது கடவுள் மட்டுமே தான் அது தீர்மானிப்பார் இதை செய்யலான்னு. இது மாதிரி நடப்பதற்கு வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் உண்டு. அதனால நீ கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் எச்சரிக்கையாக இருந்துக்கோ அப்படின்னு சொல்கிறது ஜோதிடம். இவ்வளோதான். எச்சரிக்கையாக எடுக்கிறது உங்களுக்கு கிரகம் விடும்னா நீங்கள் கிரகத்து மேலே இருக்கிற நம்பிக்கை தான் உங்களுக்கு விடும், இல்லைன்னா விடாது. எச்சரிக்கையாக இருக்க விடாது. ஏன்னா நீங்கள் இங்கே அந்த கிரகத்து மேலே நம்பிக்கை வைக்க மாட்டேங்கிறீங்க. என்ன ஜோதிடர் சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் நம்பிக்கை வைக்கலைங்கன்னா கண்டிப்பாக அந்த கிரகங்கள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணாது. நீங்கள் அதை வச்சுட்டிங்கன்னா, கிரகத்து மேலே நம்பிக்கை வச்சுட்டா இந்த கிரகங்கள் உங்களை பார்க்கும். சரி, நம்மளே நினச்சிட்டு இருக்கான், நமக்காக வந்து பிரயத்தனப்படுறான், அவனை அதிகமாக இதிலேருந்து நம்ம சிரமப்படுத்தாமல் விடுபட்டு நம்ம போயிடலாம் அப்படிங்கிற கிரகங்கள் நினைக்குமா? ரொம்ப யதார்த்தமான விஷயங்கள். இப்படி தான் கிரகங்களை எடுத்துக்கணும். இப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சிம்மராசிக்காரில் என்ன இருக்கும்? வழக்கமாக போகும். சனி பகவான் அஷ்டமஸ்தானங்கிறீங்க, அஷ்டமத்தில் இதுதான் வரும். தொழிலில் கொஞ்சம் கவனமாக ஒரு அப்ஸ் அண்ட் டவுனாக இருந்தால் பயந்துக்க வேண்டாம், இருக்கட்டும், ஒரு பர்சன்டேஜ் போகட்டும், திரும்ப வரும்போது அவர் கொடுத்துருவார். இதுதான் உண்மை. ஆரோக்கிய ஸ்தானங்களில் இரவு நேர பிரயாணங்களை முடிந்த அளவுக்கு தவிர்த்துருங்க. இரவு நேர பிரயாணத்தினால ஆரோக்கியம் கெடும். இரவு நேர பிரயாணங்களால் ஆரோக்கியங்கள் கெடும். ஏன்னா சனி பகவான் இருட்டு சம்மந்தப்பட்டவர். இயல்பாக அவருக்கு நீலம்னா கருப்பு இதெல்லாம் ஆக இரவு நேர பிரயாணங்களில் சில விபத்துகள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். ஆஃப்டர் 10 பிஃபோர் 5
அது அந்த மாதிரி டைங்களில் ட்ராவல் பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் அந்த டயத்தில் கொஞ்சம் கவனமாயிருங்க. அது ஒரு பக்கம். அஷ்டமஸ்தானத்தில் பகல் பொழுதில் இந்த பிரச்சனையில் பயப்பட வேண்டாம். சின்ன சின்ன ஒரு காயங்கள், விபத்துகள் 10 நாள் 15 நாள் இதெல்லாம் வழக்கமாக நடக்கும் சார். நடக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லலை, முன்னெச்சரிக்கை பதிவாக சொல்கிறேன். அதனால் அது பண்ணுங்கள். இரவு நேர பிரயாணங்களை முடிந்த அளவுக்கு பிஃபோர் 10 வந்துடுங்க. ஆஃப்டர் 10 போகாதீங்க. போகக்கூடிய சூழல் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக போங்க. போய்தான் சார் ஆகணுங்கிற மக்கள் மத்தியில் இப்போ ஒரு ஓட்டுநராக இருக்கிறாரு, என்ன பண்ண முடியும்? அது ஒன்றும் பண்ண முடியாது இல்லைங்களா? கொஞ்சம் கவனமாக போங்கன்னு சொல்லுவோம், அவ்வளோதான். அவரோட தொழிலே அதுதான். அவர் ரொம்ப வீட்டிலே உட்காந்துங்க என்ன பண்ண முடியும்? 10 மணிக்குள்ளே நீ ஓட்டு, 10 மணிக்கு காலைல 5 மணிக்கு மேலே ஓட்டு நான் சொன்னால் முடியுமா? அவர் கொஞ்சம் கவனமாக போகணும். அவர் அந்த மனோநிலையில் நம்மளை தற்காத்து கொள்வதற்கு நமக்கு அந்த மனோநிலையில் சனீஸ்வர பகவானை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வழக்கமாக ஓட்டலாம். கண்டிப்பாக உங்களுக்கு விபத்துலேருந்து தவிர்ப்பார். அப்படியே நடந்தாலும் சின்ன சின்ன அதுக்கு பாதுகாப்பான விபத்தை கொடுப்பார் அப்படிங்கிறத சொல்லி, எல்லா விதமான ஸ்டேஜ்லேயும் கல்வி பருவத்தில் இருக்கிறவங்களும் அவங்களுடைய எஜுகேஷன் அதிக ஸ்டெப் எடுத்துக்கணும். அதுக்கடுத்து திருமண வாழ்க்கையில் இருக்கக்கூடியவர்கள் இந்த காலகட்டத்தில் திருமணங்களை தவிர்த்து, அல்லது திருமணம் நடந்தால் அதற்குரிய தேவையான கிரகங்கள்லாம் அங்கே ஜாதகத்தில் இருக்கான்னு பார்த்துட்டு கல்யாணம் பண்ணலாம். அதே சமயத்தில் கணவன் மறைவிலேருந்து வாக்குவாதங்களை, வார்த்தைகள் தடுமணங்களை குறைச்சிக்கணும். பொருளாதார மேம்பாடுக்கு சின்ன சின்ன உராய்வுகளை நம்மளை தயார்படுத்திக்கணும். இதை மட்டும் நீங்கள் சரியாக பண்ணிங்கன்னா அஷ்டம சனியை வின் பண்ணலாம். அஷ்டம சனியிலேருந்து நம்ம விடுபடலாம். இறைவன் பூர்ணமான அருளை உங்களுக்கு சொல்லுவார், பூர்ணமான அருளை அருள்வார் என்று சொல்லி மீண்டும் மீண்டும் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆயுதம் தைரியம். இதை நீங்கள் பின்பற்றுங்க. எல்லா விதமான இகபர சுகங்களை பெறுவீர்கள். பெற வேண்டுகிறோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நேயர்களே, இந்த ஆதியந்தம் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண பிறகு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை மறக்காமல் அழுத்துங்க.